ஹலோ கைஸ், வெல்கம் டு சுக்கி இன்ஸ்டியூட் ஆஃப் எக்ஸலன்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபார் ஜேஇ அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீட் பார்த்துட்ருக்கோம். அண்ட் டாபிக்ஸ் அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் 24/7 உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு மென்டார்ஸ் இருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் எனி queries ப்ளீஸ் கமெண்ட். நான் உங்களை உடனே காண்டாக்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் நீட் அண்ட் ஜேஇக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோன்னு சொன்னேன்ல. ஸோ ஃபிசிக்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய சில டாபிக்ஸ் இருக்குது ஃபார் ஜேஇ அண்ட் நீட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கெப்லர்ஸ் லா பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி சில சாப்டர்ஸோட சம்ஸும் சால்வ் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்னோடய ஓல்டு வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லாஜிக் கேட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக்னு சொல்லலாம். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஃபார் நீட் அண்ட் ஜேஇஇ கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி. ஸோ வாட் இஸ் லாஜிக் கேட்ஸ்? லாஜிக் கேட்ஸ் ஆர் நத்திங் பட் பில்டிங் பிளாக் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்டிங் பிளாக் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் கேட் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்கள்? AND கேட், ஆர் கேட், நாட் கேட். ஓகேவா? ஸோ இதில் தான் பேசிக் லாஜிக் கேட்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக் லாஜிக் கேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைப் இருக்குது. என்னெல்லாம் அப்படி? AND, ஆர், நாட். ஓகேவா? ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், NAND கேட். இந்த AND கூட ஒரு எண் மட்டும் சேர்த்துக்கிட்டோம். NAND கேட், தட் இஸ் நத்திங் பட் நாட் AND. ஓகேவா? நாட் AND தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? NANDன்னு எழுதியிருக்கோம். ஆரை பார்த்தீங்க அப்படின்னா நார்னு எழுதுவோம். ஓகேவா? இது நாட் ஆர். ஆனால் இந்த நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஆர் ஆர் ஆர் கேட். ஓகேவா? எக்ஸ்ஆர் ஆர் இப்படி எக்ஸ்ஆர். ஓகேவா? ஸோ இப்படி எழுதுறோம். ஓகே ஓகே. ஸோ இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு மேலே ஒரு ரவுண்டு போடுவோம். ஓகேவா? இது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு இதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? AND கேட்டை பற்றி பார்ப்போம். ஓகே, AND கேட். ஓகே, அப்போ AND கேட் அப்படின்னா என்னது? ஒரு 2 இன்புட் கொடுக்குறோம். இப்படி இருக்கும் டயக்ராம், இப்படி இருக்கும். ஓகேவா? இது அவுட்புட், இது ஏபின்னு வச்சுக்கோங்க. ஏபி இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஓகேவா? ஸோ ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ டாட் பி. இதுதான் அதோட ஃபார்முலா. AND கேட்டோட ஃபார்முலா என்னது? ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ டாட் பி. அண்ட் டயக்ராமை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இது போடலாமா? ஃபார்முலா போடலாமா? ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஏபிக்கு போடலாமா? 0010 எழுதிக்கோங்க. 0011 அண்ட் இங்கே வந்து 0101 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப என்ன வரும்? 000 01 பண்ணால் 0, 10 பண்ணால் 0, 11 பண்ணால் 1. ஸோ இதுதான் AND கேட்டோட வேல்யூஸ். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. நீட்டுக்கு ஜேஇக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இன்புட் ஏ வந்து 0 இருந்துச்சு, பி வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் என்ன வரும்னு கேட்பான். அப்போது என்ன வரும்? 0. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. இதை நீங்கள் AND கேட்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, டயக்ராம் மட்டும்தான் இருக்கும். இந்த டயக்ராம் வச்சுட்டு நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ AND கேட் பார்த்துட்டோமா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ANDக்கு ஆப்போசிட் அப்படியே பார்ப்போமா? NAND கேட். ஓகேவா? நாட் AND கேட், இதுதான் NAND கேட். ஓகே, ஸோ AND கேட் என்ன? அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஓகே, அப்போவே பார்த்துருக்கோம். அப்போ இதோட டயக்ராம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஏபின்னு ஒரு 2 இன்புட் கொடுக்குறீங்க. அப்போ டயக்ராம் எப்படி இருக்கும்? இப்படி, அது கூட ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா என்ன? ஏ டாட் பி, அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஓகே, மேலே ஒரு மாடுலஸ் போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த டயக்ராம் இப்படியும் இருக்கலாம், அல்லது ஏபி இன்புட் கொடுக்குறீங்க, இப்படியும் இருக்கலாம்.
ஓகேவா? 2 வகையாக இருக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ இதோட ஃபார்முலா என்னது? இதுக்கு வந்து இது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படியே அதாவது 0 0 1 1 0 1 0 0 சரி 0 1 0 1 ஓகேவா? ஓகே. இப்போ என்ன வரும்னு சொல்லுங்களேன். ஏபியை ப்ராடக்ட் பண்ணால் 0 0க்கு 0 வருமா? அப்போனா இங்கே 1 போடணும். அப்படியே ஆப்போசிட்டாக போடணும். இதுக்கு அதாவது ஆண்டிகேட்டுக்கு என்ன போட்டிங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். 0 0 0 1 இருக்கா ஆண்டிகேட்டுக்கு. அப்போ 1 1 1 0 இதுதான் ஆண்டிகேட். ஓகேவா? புரிஞ்சுதா? எஸ். அடுத்துக்கு போகலாமா? அடுத்து ஆர் கேட். ஓகே. ஆர் கேட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா வளைவா இப்படி இருக்குங்க. நான் ப்ராப்பராக போடலை, இப்படி இருக்கும். ஓகேவா? இன்புட் ஏ பி ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் பி. இவ்வளோ நாள் ப்ராடக்ட் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ ப்ளஸ் வந்துருச்சு. ஓகே. இப்போ அதே மாதிரி ஏ பி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ இங்கே என்ன போடணும்? 0 ஆஸ் யூஸ்வல் 0 0 1 1. இது 0 1 0 0 போட்டால் என்ன வரும்? 0 0 ஆட் பண்ணால் 0 0 1 பண்ணால் 1 1 0 பண்ணால் 1 1 0 பண்ணால் 1. ஸோ இதுதான் ஆர் கேட்டோட ஸ்ட்ரக்சர். முக்கியமாக நீங்கள் கேட் லாஜிக் கேட்ஸ்லாம் பார்க்க வேண்டியது அதோட ஸ்ட்ரக்சரை மட்டும் நல்லா இன்டேக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் வரும். ஃபார் நீட் அண்ட் ஜெஇ நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ அடுத்து பார்க்கலாமா? இது அப்படியே நாருக்கு அப்போ என்ன வரும்? உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கும். அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ஆனால் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்படி இருக்குதா? இது கூட ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இது ஏ, இது பி, இது அவுட்புட். ஓகே. ஏ ப்ளஸ் பி மேலே என்ன பண்ணணும்? ஒரு லைன் போட்டால் அப்படியே ஆப்போசிட். அப்போ ஏ பி ஏ ப்ளஸ் பி மாட். அப்போ என்ன வரும்? 0 0 1 1 0 1 0 0 சரி 0 1 0 1. அப்போ என்ன வரும்? அப்படியே முன்னாடி ஆப்போசிட்டாக என்ன வரும்? இங்கே 0 1 1 1 போட்டிருக்கோம். அப்போனா இங்கே 1 0 0 0 அப்படி போடலாம். அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போடணும். ஆட் பண்ணி பார்க்குறப்போ 1 வந்துச்சுன்னா 0 போட்டுருங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா இந்த கேட்ஸில் வச்சு நான் என்ன சொன்னேன்? டயக்ராம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னேன்னா இல்லையா? இன்னொன்று என்ன கொடுப்பானா இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு ஏபி ஏ the output switch is off, okay, and B switch ஆன்ல இருக்கு அப்படின்னா 0 1 கொடுத்துருப்பாங்க. switch ஆஃப்னா 0, switch ஆன்னா 1 கொடுத்துட்டு லைட் ஒய் எரியுமா எரியாதா அப்படின்னு சொல்லி நார் கேட்ல ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பான். அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? 0 1 அப்போ 0 ஏல இருக்கு, 1 பியில் இருக்கு. அப்போனா 0னா ஆஃப், அப்போ ஆஃப் ஆகும், ஆஃப்ல தான் இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அப்போ நார் கேட் தெரிஞ்சிருச்சா? இப்போ வேற என்ன கேட்ஸ் பார்த்தோம் சொல்லுங்க. ஆண்டு பார்த்துட்டோம், ஆறு பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? நாட் பார்க்க போகிறோம். ஓகேவா? நாட் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கேட்டுங்க. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு இன்புட்டு, ஓகே, ஒரு அவுட்புட்டு. ஸோ ஏ அப்படியே என்ன கிடைக்கும்? ஒய் கிடைக்கும். ஆஃப்ல இருந்து ஆன், ஆன்ல இருந்து ஆஃப் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஆப்போசிட். இதுதான் நாட் கேட். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் கேட் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஒரு லைனு, ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் ஒரு சின்ன ரவுண்ட் இப்படி இருக்கும். இது ஏ இன்புட்டு, ஒய் அவுட்புட்டு. ஓகேவா? என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படியே ஆப்போசிட்டாக கிடைக்கும். இன்புட் 0 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 1, இன்புட் 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் 0. ஓகேவா? சரி. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸ்ஆர் கேட் பார்க்க போகிறோம். சொல்லுங்கள். எக்ஸ்ஆர் கேட். ஓகேவா? எக்ஸ்ஆர்னு இருக்கும். ஓகேவா? இது எப்படி டயக்ராமில் இருக்கும்னா ஏபி ரெண்டு அவுட்புட்டு, சாரி ரெண்டு இன்புட்டு இப்படி இருக்கும். ஓகேவா? இது அவுட்புட். ஸோ இதுக்கு என்ன வரும் சொல்லுங்கள்? ஏ பி ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ. நான் அப்போவே சொல்லியிருக்கேன் எக்ஸ்ஆருக்கு எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னு. ஏக்கு மேலே ஒரு ப்ளஸ் போட்டு, ஏக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் போட்டு அதை ரவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு அதே மாதிரி ஆஸ் யூஸ்வல் 0 0 1 1 0 1 0 0. ஓகே ஓகே. இது நம்ம நியூ பேஜில் பார்ப்போம். ஓகேவா? இது வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ ஓகே. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸ்ஆர் கேட் டயக்ராம் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி இது பண்ணலாமா? 0 0 1 1 0 1 0 0. ஓகேவா? ஏ டாட் பி டேஷ் பி, அதாவது ஏ டேஷ் டாட் பி ஒய். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இதோட ஃபார்முலா நடுவில் ஒரு ப்ளஸ் போட்டோமா, இதுதான் அதோட ஃபார்முலா. ஆக்சுவலாக இந்த ஏ ப்ளஸ்ஸுக்கு மேலே ரவுண்ட் பண்ணியிருக்கோமா, அதுக்கு தான் இவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ ஏ ப்ளஸ் பி இந்த ப்ளஸ்ஸுக்கு மேலே ரவுண்ட் பண்ணியிருக்க சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுதான் அர்த்தம். ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக ஒய்யோட ஃபார்முலா. ஓகேவா? அதை நம்ம இப்படி எழுதியிருக்கோம் ப்ளஸ்ன்ற மாதிரி போட்டு. யா
இப்போ ஏ டாட் பி அப்படின்னா ஏ வந்து இதை வச்சுக்கிட்டு பி மாடுலஸ் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுங்கள் 1 0 1 1. அப்போ இதே மல்டிப்ளை பண்ணுங்கள் 0 1 0வை இந்த ஒன்னையும் பண்ணால் 0 0 0 0 1 1 1 1 1 1. ஓகேவா? சாரி 0 1 0 1 இல்லை. ஸோ அப்போ இங்கே 0 வரும். அப்போ 1 1 0. ஓகேவா? ஓகே யா. இது அப்படி இதுக்கு சொல்லுங்கள். ஏவை ஃபுல்லாக அப்படியே மாற்றி விடுங்க 1 1 0 0. அப்போ பி அப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள் இது கூட ஓல்டு பி கூட 0வையும் 1ஐயும் பண்ணால் 0. அப்புறம் ஒன்னையும் 1ஐயும் பண்ணால் 1. இந்த ஒன்னையும் பண்ணால் 1. 0வையும் 0ஐயும் பண்ணால் 0. 1ஐயும் 0வையும் பண்ணால் 0. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒய் கிடச்சிடும். கரெக்டாக ஒய் இஸ் ஈக்குவல் டு இதையும் ஆட் பண்ணணும். இந்த மேலே உள்ள ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒய் கிடச்சிடும். 0 1 1 0. ஓகேவா? ஸோ இது எக்ஸ்ஆர் கேட்டு வந்து ரொம்ப ஈஸி கேட்டு. உங்களுக்கு பார்க்க தான் அப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பட் ஆனால் ஏ டாட் பி டேஷ் அப்படின்னா பி டேஷ்னு அர்த்தம். பிக்கு அப்படியே ஆப்போசிட் ஏ வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஏ டேஷ் டாட் பின்னா ஏக்கு அப்படியே ஆப்போசிட் 1 1 0 0 வச்சு பியை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒய் கிடச்சிட போகுது. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். பார்க்க தான் அப்படி கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன இந்த இதில் புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் லாஜிக் கேட்ஸில் உள்ள சம்ஸ் ஃபுல்லாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன நியூ சாப்டர்ஸ் வேணாலும் வீடியோ வேணும்னு சொல்லி போடுங்க கமெண்ட்டில். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் ட்ரை டு சால்வ் தட். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.